இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, இப்போ இவ்வளவு அர்ஜென்ட்டா அந்த பாகிய எதுக்கு அங்க அனுப்பி வச்ச? அந்த மனோகரி வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்க. ஏய், நீ என்ன பண்றன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை வீட்ல இருந்து அனுப்புனேன். நீ சிம்பிளா அவளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புற? அமரும் அவளும் பக்கத்துல இருந்தா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்கள பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நிறுத்துங்க மேடம். இங்க அவங்க அப்பா பாகி கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவ மட்டும் இந்த வீட்லயே இருந்தானா இந்த கல்யாணமே நின்னுடும். அதுக்கப்புறம் பெர்மனண்டா வந்து அந்த வீட்லயே இருந்துருவா. அதான் 2 நாள் மட்டும் வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பாத்துக்குவாங்க. சரி, உங்களால 2 நாள் கூட பாத்துக்க முடியாதா? சரி, இன்னொரு தடவை இப்படி அதிக பிரசங்கித்தனமா நடந்தா இந்த மாதிரி அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். வெல்கம் பேக் மிஸ் அம்மா. வெல்கம் பேக். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மிஸ் அம்மா. நீ இல்லாததால நாங்களும் இந்த வீடும் வெறிச்சோடி போயிருக்கோம். எங்க மருமகளுக்கு அப்புறம் நாங்களும் இந்த வீடும் உன்னதாமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அங்கிள், மிஸ் அம்மாவை நம்ம 2 நாள் வச்சுக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோம். 2 நாளுக்கு அப்புறமா இங்க இருந்து வெளியே போயிடுவா. கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறத நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நீ எங்களை விட்டு போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ் அம்மா. வாசல்ல நின்னா எப்படி? வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. வா மிஸ் அம்மா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ கோவத்துல எதை பத்தியும் யோசிக்காம புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டேன். நீ சொன்ன பொய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அந்த பொய்யால நீ எவ்வளவு எழுந்திருக்கங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் நினைச்சிருப்பேன் போல இருக்கு சார். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்பவே உங்ககிட்ட நான் பேசலான்னு நினைச்சேன். ஆனா வா.
இது என்னது இது? இந்த பாக்கி வந்து கைய பிடிச்சதும் அஞ்சலி அசைறா. ஒருவேளை கண்ணைய திறந்து பாத்துருவாளோ? அஞ்சு, அஞ்சு அஞ்சு எப்படி இருக்கம்மா? அஞ்சு, அஞ்சு ஐயோ, இப்ப அஞ்சலி மட்டும் யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டானா? இல்ல இல்ல, கண்டிப்பா அப்படி நடக்க கூடாது. ஆனா என்ன பண்றது? பாத்தியா மிஸ் அம்மா, நேத்து பயத்துல கான்சியஸ் போனது இப்ப நீ வந்ததுமே கண்ணை திறக்கறா. எனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்னும் ஆகலடா செல்லம். ஆக்சிடென்ட பார்த்ததுனால நீ பயந்துட்ட, அவ்வளவுதான். இப்பதான் நாங்க எல்லாரும் உன் பக்கத்திலே இருக்கோம்ல. நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, சரியா? இவ்வளவு பெரிய லாரியா? அது ஆக்சிடென்ட் இல்ல டாடி. அந்த அந்த அங்கிள் வேணும்னே அந்த ஆன்ட்டிய லாரிய வச்சு இடிச்சிட்டாரு. அந்த அங்கிள் வேணும்னே அந்த ஆன்ட்டிய லாரிய வச்சு இடிச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐ சார் கிட்ட பேசினேன். இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை முயற்சின்னு சஸ்பெக்ட் பண்றாங்களாம் சார். அஞ்சு அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த அங்கிள் வேணுகும்னே இடிச்சத நான் பார்த்தேன் டாடி. யார் பண்ணது? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் டாடி. நான் அந்த அங்கிளை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த அங்கிள் யாரு?